ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் 1 முதல் தமிழகத்தில் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருதுங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது எப்பவுமே மாதம் பிறந்துச்சு அப்படின்னா 1ஆம் தேதி நிறைய மாற்றங்களை வந்து அமலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த வகையில் டிசம்பர் 1 முதல் பல்வேறு புதிய மாற்றத்தை அமலுக்கு கொண்டு வராங்க. அது என்ன, அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த்து 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா சிலிண்டர் விலையில் மாற்றத்தை வந்து கொண்டு வருவாங்க. அந்த வகையில் டிசம்பர் 1 கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது வீட்டு உபயோக சிலிண்டரில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து அதே ப்ரைஸ்லேயே தான் வந்து போயிட்டுருக்கு. 868 ரூபாய் கிட்ட விற்பனை செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து கமர்ஷியல் சிலிண்டர் இருக்குது பாருங்கள். அதாவது வணிக சிலிண்டர் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டருக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா 10.50 காசு குறைச்சி இப்போதைக்கு 1739 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் சிலிண்டர் விலையில் 10 ரூபாய் வந்து குறைச்சிருக்காங்க டிசம்பர் 1 முதல். அதுக்கப்புறம் ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்கு ஒரு குட் நியூஸுங்க. தமிழ்நாட்டில் தனிநபர் பயன்பாட்டுக்கான புதிய பைக் மற்றும் கார்களை ஆர்டிஓ அலுவலகத்திற்கு நேரில் கொண்டு வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை டிசம்பர் 1 முதல் நீக்கம் பண்ணுறாங்க. மோட்டார் வாகன புதிய சட்ட திருத்தத்தின்படி தனிநபர் வாகனங்களுக்கு ஆர்டிஓ ஆய்வில் விலக்களிக்க வேண்டும் என ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது நீங்கள் புதிய பைக்கோ புதிய காரோ வாங்குறீங்க அப்படின்னா அந்த புதிய பைக் புதிய காரை போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸர் டைரெக்டாக காமிச்சு நீங்கள் வந்து பதிவு பண்ணுற மாரி இருக்கும். பட் இதுக்கப்புறம் அந்த ஆய்வு வந்து தேவையில்லை அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. புதிய பைக் கார் வாங்கினீங்க அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு கொண்டு போயிட்டு பதிவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டிசம்பர் 1 முதல் இது அமலுக்கு வருதுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கட்டுப்பாடு. நீங்கள் வந்து வாட்ஸ்அப், டெலகிராம், அரட்டை செயலி அப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் மத்திய அரசு ஒரு புதிய கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் சரி, டெலிகிராம் யூஸ் பண்ணாலும் சரி, சிம் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக அந்த வெரிஃபிகேஷன் போகும். சிம் கூட வெரிஃபிகேஷன் போயிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். வெப்பில் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது வாட்ஸ்அப் வெப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தானாக லாக் அவுட் ஆகும். திரும்ப நீங்கள் லாகின் பண்ணி தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாரி இதில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த செயலிகளை பயன்படுத்துவோர் மொபைல் ஃபோனில் சிம் கார்டுகள் இருக்க வேண்டும். சிம் கார்டு இல்லாமலே அல்லது செயலிழந்த சிம் கார்டை வைத்தோ இந்த செயலிகளை பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு புதிய கட்டுப்பாடை வந்து விதிச்சிருக்காங்க. இது எல்லாருக்குமே பொருந்துங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ரயில்வே துறையில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் செகண்ட் கிளாஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் செகண்ட் கிளாஸ் புக் பண்ணி சிட்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த போர்வை தலையணை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான சார்ஜ் நியமனம் பண்ணுறாங்க. ஸோ அதாவது தலையணைக்கு 30 ரூபாவும் போர்வைக்கு 20 ரூபா வந்து சார்ஜ் செய்யப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடுத்த வருடம் முதல் உங்களுக்கு அமலுக்கு கொண்டு வராங்க, ஜனவரி மாதம் முதல். அதாவது நார்மலாக நம்ம செகண்ட் கிளாஸ் புக் பண்ணோம் அப்படின்னா வெறும் அப்படியே தான் படுக்கிற மாரி இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதை கொடுக்குறோம், பட் அதுக்கு பேமெண்ட் வாங்குகிறோம் அப்படின்றதையும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் முதல் உங்களுக்கான ரீசார்ஜ் கட்டணத்தோட விலை வந்து உயர போகுதுங்க. எல்லாமே ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், விஏஆர் இருக்கட்டும் உயர்த்த போகிறோம் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதம் எப்போ வேணாலும் ரீசார்ஜுக்கான கட்டணத்தை உயர்த்துறாங்க. பட் கண்டிப்பாக வந்து ரீசார்ஜுக்கான கட்டணத்தை டிசம்பர் முதல் உயர்த்த போகிறாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் 15 முதல் உங்களுக்கு அமௌண்ட்டு வரப்போகுதுங்க. தகுதியுள்ள பயனாளிகளுக்கு டிசம்பர் 15 முதல் 1000 ரூபாய்க்கான அமௌண்ட்டை செலுத்துகிறாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து ₹1 எஸ்எம்எஸை வந்து சென்ட் பண்ணி டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ₹1 கண்டிப்பாக வந்திருக்கு அப்படின்னா டிசம்பர் 15 முதல் உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து சேரும். ஸோ டிசம்பர் 15 முதல் 1000 ரூபாய் வந்து வரப்போகுது. ஓகே, அதுக்கப்புறம் ஆதாரில் நிறைய அப்டேட்டை வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் ஆப் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஆதார் ஆப்பில் வீட்டிலேருந்தே உங்களுக்கான மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாங்க. நம்ம சேனலில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கோம். நீங்களே அந்த ஆப் மூலமாக உங்கள் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பயன்படுத்தி ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் நேம் அப்டேட் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி அப்டேட் பண்ணுறது இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வரும்போது அதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டையில் வந்து புதிய மாற்றத்தை கொண்டு வராங்க. அதாவது ஆதார் கார்டே மொத்தமாக டிசைனை வந்து மாற்றுறாங்க.
அந்த ஆதார் கார்டில் உங்கள் புகைப்படம் மற்றும் QR கோடு மட்டும் இருக்கிற மாரி ஒரு புதிய ஆதார் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது டிசம்பர் மாதம் முதல் அமலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஆதார் கார்டில் நிறைய அப்டேட் ரீசெண்டாக வந்துட்டே இருக்குது. இது ஆதாருக்கான அப்டேட். அதுக்கப்புறம் பேன் கார்டு குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் பேன் கார்டில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் 31க்குள்ளே லிங்க் பண்ணிக்குவாங்க. அதுதாங்க உங்களுக்கான கடைசி தேதி. அதாவது இது வரைக்கும் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணி லிங்க் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 31க்கு அப்புறம் அதுக்கான டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள். ஸோ உங்களுக்கான பேன் கார்டு சேலிருந்து போகும், எதையுமே பயன்படுத்த முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கான்னு பாருங்கள். லிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஆகலை அப்படின்னா ஸோ 1000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணி லிங்க் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ரேஷன் கார்டில் எல்லா பயனாளருமே கண்டிப்பாக இகேவைசி பண்ணுற மாரி இருக்கீங்க. டிசம்பர் 31 அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 31க்குள்ளே கண்டிப்பாக உங்கள் ரேஷன் கார்டு கூட இகேவைசி பண்ணிக்கோங்க. பண்ணவங்க பிரச்சனை இல்லை, பண்ணாதவங்க எப்போச்சும் நீங்கள் பொருட்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இகேவைசி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரேஷன் கடை ஊழியர்கிட்டே நீங்கள் போயிட்டு இகேவைசி தாராளமாக பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க ரேஷன் கார்டு. நெக்ஸ்ட் ஓட்டரில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழகம் முழுவதும் SIR போயிட்டுருக்கு. அந்த எனிமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுப்பதற்கான கடைசி தேதி 11/12/2025. ஒரு 6 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கான எனிமரேஷன் ஃபார்ம் கொடுக்க பாருங்கள். அதேமாரி நீங்கள் எப்போ புதுசாக ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறது கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா 16/12/2025 15/1/2026 நீங்கள் எல்லாமே கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க டிசம்பர் முதல் உங்களுக்கு வந்திருக்க மாற்றங்கள். ஸோ 10 அப்டேட் கொடுத்துருக்கோம். இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கான கருத்துக்களை தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.